ஏய் மணி, உனக்கு போய் நேத்து நான் ஐடியா கொடுத்தேன் பாரு, என்னைய சொல்லும். கடைசியில நான் தான் பார்த்துக்கிட்ட பேட்லயே அடி வாங்கினேன். நீ எஸ்கேப் ஆயிட்ட. சரிடா, அதெல்லாம் விடுதா. நேத்து மட்டும் அந்த மாதிரி ஒரு பிளான் நீ கொடுக்காம இருந்திருந்த, இன்னைக்கு ஸ்கூல் பஸ்ஸும் வந்திருக்கும். நேத்து நம்ம பாட்டி என்ன தெரியுமா ஸ்கூல் பஸ்ஸுக்கு கால் பண்ணி சொன்னாங்க, ஸ்கூல் பஸ் வர வேண்டாம், இனிமே நம்ம 2 பேரும் நடந்து போவோம்னு சொன்னாங்க. சரி சரி, அதெல்லாம் உது. நேத்து இங்கிலீஷ் டெஸ்ட் இருந்ததுனால தான் நம்மளே கட்டடிக்கலாம்னு நினைச்சோம். அதனால நேத்து இங்கிலீஷ் மேம் லீவா. ராணி சொன்னா இன்னைக்கு தான் இங்கிலீஷ் மேம் இங்கிலீஷ் டெஸ்ட் வைப்பாங்க. நான் பிட் பேப்பர் வச்சிருக்கேன், அது என்னோட பாக்கெட் குள்ள தான் இருக்கு. நாங்க போனதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் பக்கத்துல உட்காந்துக்கலாம். நான் உனக்கு காட்டுறேன். சரி சரி, நீ காட்டு. வா, இப்ப சீக்கிரம் போலாம். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் மேம். நேத்து டெஸ்ட்னு சொல்லிருந்தேன் நானு, அதனால நேத்து வந்து நான் ஆப்சென்ட் ஆயிட்டேன். அது பிரச்சனை இல்ல. இன்னைக்கு வந்து உங்க எல்லாருக்கும் நான் டெஸ்ட் பேப்பர் கொடுத்துறேன். யாரையும் பார்த்து எழுத கூடாது. சீக்கிரம் முடிச்சிட்டு என்கிட்ட கொடுத்துருங்க. நான் இப்பவுமே சைன் பண்ணிட்டு கொடுத்துருவேன். ஓகே மேம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் உங்களுக்கு half an hour டைம் இருக்கு. சீக்கிரம் நீங்க முடிச்சிட்டு என்கிட்ட வந்து சைன் வாங்கிக்கோங்க. யாரும் காப்பி பண்ணக்கூடாது. வித் பேப்பர் எங்கேயாரும் நான் பார்த்தேன்னா வெளியே அனுப்பிச்சிருவேன். என்ன சுந்தர் அண்ட் மணி 2 பேரும் பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டு எழுதிட்டு இருக்கீங்களா? நோ மேம், நான் பென்சில் கொண்டு வர மறந்துட்டேன் மேம். நான் தான் மேம் மணி கிட்ட கேட்டேன். இன்னொரு வாட்டி நீங்க பேசுறத நான் பார்த்தேனா நீங்க வெளியே போய் முட்டி போட வேண்டியதான். சீக்கிரம் எழுது. அப்பா, நான் எவ்வளவு எழுதி வச்சிருக்கேனோ அவ்வளவு இன்னொரு பேப்பர்ல எழுதிட்டேன். நீ மட்டும் நல்லா பார்த்து எழுதிக்கிற, என்ன எனக்கு மட்டும் காட்டவே மாட்டேற. நீ மட்டும் நல்லா பார்த்து மேம் கிட்ட நல்லா பேர் இருக்க புரியா? அதை எழுதி முடிச்சுட்டு நீ கரெக்ஷன் வாங்க போ. நான் உன் பிளேஸ்ல உட்காந்து எல்லாத்தையும் பார்த்து எழுதிடுறேன். சரிதான் மணி. மேம் கம்ப்ளீட்டட் மேம். என்ன, என்னால் நம்பவே முடியல சுந்தர், அதுக்குள்ள நீ கம்ப்ளீட் பண்ணிட்டியா? ஏதாவது கிறுக்கியா வச்சிருக்கேன்? நோ மேம், நேத்து நைட் உட்கார்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சேன் மேம். அதனால தான் மேம் இன்னைக்கு ரொம்ப ஈஸியா எழுதி முடிச்சிட்டேன். ஓ அப்படியா, சரி சரி, நீ வெளியெல்லாம் வர தேவையில்ல. நான் உன் பிளேஸ்ல இருந்தே சைன் பண்ணிடுறேன். ஐயோ போச்சு, சுந்தர் ஒரு பிளேஸ்க்கு வந்து சைன் பண்ண போறாங்களா? அவன் கீழோடி தானே ஒட்டி வச்சிருக்கான். மேம் மட்டும் பார்த்தாங்க நம்மளை என்ன பிடிப்பாங்க, நம்மளுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிடுறான். ஓகே மேம். உன் பேப்பரை ஃபர்ஸ்ட் கொடு. மேம் இதான் மேம் என்னோட பேப்பரு. நான் நேற்று நைட்டு விடிய உட்காந்து இங்கிலீஷ் டெஸ்ட்காக ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சேன் மேம். பாப்போம், நீ சொன்னா மட்டும் பத்தாது, அதை செஞ்சு காட்டணும். எல்லாமே கரெக்டா தானே இருக்கு. எப்படி எல்லாமே கரெக்டா எழுதுனால நம்பவே முடியலையே. இல்ல மேம், நான் சொல்றது உண்மைதான் மேம். வேணா மணி கிட்ட கூட கேட்டு பாருங்க மேம். அவன் கிட்ட கேக்குறதுக்கு சும்மா இருக்கலாம். சரி, எல்லாமே கரெக்டா தான் எழுதிருக்க. வெரி குட். Thank you so much மேம். என்ன அது சுந்தர், ஏதோ ஒரு குட்டி பேப்பர் அங்க ஏதோ ஒட்டி வச்சிருக்க மாதிரி தெரியுது. அதுவா மேம், அது வந்து என்ன சுந்தர் வந்து போயின்னு சொல்லிட்டு இருக்க? அது பிட்டு பேப்பர் தானே நினைச்சேன். நீனாவது படிக்கிறதா அதுன்னு. இங்க பிட்டு பேப்பரை வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பார்த்து எழுதியிருக்கேன். இங்க பாரு ராணி, மேம் ரொம்ப கோவமா இருக்காங்க. சுந்தர் வந்து பிட்டு பேப்பர் வச்சு அதை பார்த்து எழுதியிருக்கான்னு நினைக்கிறேன். போச்சு போ சுந்தருக்கு, இன்னைக்கு வெளியே நின்று முட்டி தான் போட போறான்னு நினைக்கிறேன். அப்படியா, என்னால நம்பவே முடியல. ராணி, நீனுமா பிட்டு பேப்பர் பார்த்து எழுதிட்டு இருந்த? நோ மேம், நான் பார்க்கல மேம். சுந்தர் தான் மேம் வச்சு தரனா. நான் அதை பார்த்து ஒண்ணு கூட எழுதல மேம். சரி மணி, அப்ப நான் சுந்தர், நீ என் கிளாஸ்ல இருக்காத. என் கிளாஸுக்கு வெளியே போய் முட்டி போட்டுரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஏஹெச்எம் ரூமுக்கு கூப்பிட்டு போறேன். மேம் சாரி மேம். அதெல்லாம் முடியாது, ஒழுங்கா போய் முட்டி போடு, இல்லைன்னா பிரின்சிபல் மேம் ரூமுக்கு தான் கூப்பிட்டு போகணும். ஓகே மேம், நான் முட்டி போட்டுறேன் மேம். சுந்தர், ஒழுங்கா நீ முட்டி போட்டு இருக்கணும். நான் வந்து பாப்பேன், புரியுதா? ஓகே மேம், ஓகே மேம். எல்லாம் அந்த மணியால தான். நான் அவனுக்கு பிட் பேப்பர் காட்டி இருந்தேன்னா, அப்பா நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருப்பான். அவனுக்கு நான் காட்டாததுனால என்னையும் மாற்றி விட்டான்ச்சு. இனிமே அவன்கிட்ட பேசவே நான் மாட்டேன். மேம் கிளாஸ் ரூம்குள்ளே போயிட்டாங்க. முட்டி போட சொன்னாங்க. நம்ம முட்டி போட வேணாம், நின்றுட்டு இருக்கலாம். மேம் வரும்போது மட்டும் முட்டி போடலாம். என்னடா சுந்தரு, மேம் வரும்போது மட்டும் முட்டி போடலாம், அது வரைக்கும் நின்றுட்டு இருக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டியா? நோ மேம். இதுதான் உன்னைய நல்லா அடிக்கிறேன். வலிக்குது மேம், வலிக்குது.
முத்தி போத்துரு, இல்லனா இன்னும் அடி வாங்குவேன்.